கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கும் நாம் சிந்திக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஆச்சரியப்படுத்தும் விசுவாசம். ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விசுவாசம். விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படுத்துகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலருக்குள்ள இல்லாத ஒரு விசுவாசம் இந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்தது. இந்த 100க்கு அதிபதி ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஒரு புறஜாதிய மனிதன். ஆனால் இவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை இயேசு கண்டு, அவனுடைய வார்த்தை கேட்டு, அதனால் அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை கண்டு சொல்கிறான், மற்றவர்களுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே, இந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுவாராக. அல்லேலூயா. ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டவர் அவிசுவாசத்தையும் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவிசுவாசத்தையும் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார். அதை நாம் முதலாவது தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 6வது அதிகாரத்துல தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் என்கிற ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட வந்தார்கள். நாசரேத் ஊர்ல இருந்த அந்த ஜெப ஆலயத்துல ஓய்வு நாள் ஆன போது ஆண்டவர் அந்த இடத்துல உபதேசம் பண்ண தொடங்கினார். அதை எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்தோத்திரம், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் 2வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கிறோம், இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படி பட்டது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள இயேசுவின் பிரசங்கத்தை, உபதேசத்தை கேட்கும் போது அவர்களுக்குள்ள பல கேள்விகள் எழும்பினதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியப்படுகிறார்கள். இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்ம ஊர்ல வளர்ந்தவர், நம்ம ஊர்ல பிறந்தவர், வளர்ந்தவர், ஸ்தோத்திரம், இவர்களுடைய பெற்றோர் நம்முடைய ஊர்ல சேர்ந்தவர்கள். ஆனால் இவருக்குள்ள இப்படிப்பட்டவர்கள் எங்கே இருந்து வந்தது? இவர் பலத்த செய்கைகளை செய்கிறாரே, இந்த ஞானம் எப்படிப்பட்டது என்று அவர்களுக்குள்ள கேள்வி எழுப்பினது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள், இவன் தச்சன் அல்லவா? இன்னொரு இடத்துல ஸ்தோத்திரம், மத்தேயு 13:55 சொல்லுகிறது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்கிற அந்த பேச்சு. அவர்களுக்குள்ள ஸ்தோத்திரம் உண்டாவதாக வருகிற முதல் எண்ணம், ஸ்தோத்திரம், இயேசுவை குறித்து அவர்களுக்கு வருகிற ஒரு எண்ணம் என்ன? இவன் தச்சன் அல்லவா?
இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி விசுவாசிக்க முடியாமல் போனார்கள். இயேசுவினுடைய குடும்ப பின்னணியத்தை அவர்கள் பார்த்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தும் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை ஒரு சாதாரண குடும்பத்தின் பின்னணியத்தில் அந்த ஊரார், நாசரேத் ஊரார் பார்த்தார்கள். அவருடைய குடும்பத்தின் பின்னணியத்தை பார்த்தபோது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அதை கவனிக்க தவறினார்கள். அநேக நேரங்களில் மனிதர்களை பார்க்கும்போது இந்த ஊரு இன்னாருடைய மகன் இவர்தானே அப்படிங்கிற எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையில எப்போது தலை தூக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதைத்தான் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எண்ணினார்கள், சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது சாதாரணமானவராக நினைத்தார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு சாதாரணமானவர், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிதானே? தச்சன் அல்லவா, இவருடைய தகப்பன் தச்சன் அல்லவா என்று ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர். கைகளை உயர்த்தலில் சொல்வோம். அல்லேலூயா. இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலானவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இது அவர்களுக்கு, அந்த ஊரில் இருந்தவர்களுக்கு உண்மையான ஒரு பின்னணியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய உண்மை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளின் குமாரனா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமாரனா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருக்கிறவர். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய குமாரன். அவர் தச்சனுடைய குமாரன் அல்ல, அவர் மரியாளின் குமாரன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. அதே போல உண்மை என்ன? யோசேப், யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் இவர்கள் எல்லாரும் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இங்கே இவருடைய சகோதரிகளும் இருக்கிறார்கள் அல்லவா? இது உண்மை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உண்மை உண்டு. கைகளை உயர்த்தாவே சொல்லுவோமாக. அல்லேலூயா. அவர்கள் அறிந்த உண்மையை விட அறியாத ஒரு உண்மை உண்டு. சத்தியத்தின் உண்மை உண்டு. அது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்தோத்திரம். என் சித்தத்தின்படி எனக்கு தாயார் யார்? அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவருக்கு பார்க்கும்படிக்கு வீட்டுக்கு வெளியே நின்றார்கள். இயேசு ஸ்தோத்திரம் கையை நீட்டி சொன்னார், எனக்கு தாயார் யார்? எனக்கு சகோதரர்கள் யார்? எனக்கு சகோதரிகள் யார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே எனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்வோம். ஆமென். யோசேப்பின் குமாரன் அல்ல, தச்சனுடைய குமாரன் அல்ல, மரியாளின் குமாரன் அல்ல, என் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் சித்தத்தின்படி, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும், சொல்லுங்க, சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சகோதரர்கள் யார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். பரலோகத்தின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரத்தை, அந்த பின்னணியத்தை இந்த நாசரேத் ஊரார் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்ப பின்னணியத்தை அறிந்திருந்தார்கள். அவருடைய முழுமையான பின்னணியம் என்ன? பரலோகத்தில் இருந்து வந்தவர். கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர் பூமியில் இருந்து உண்டானவர் அல்ல, அவர் எல்லாரிலும் மேலானவர். பரலோகத்தில் இருந்து உண்டானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். இது நிமித்தம் அந்த ஊர்ல
ஆண்டவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு அநேக நம்ம சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்கள்ல அவர் அசாதாரணமானவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில எப்போது நாம் நினைக்காமல் போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் பார்க்கிறபடி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவனை தேவனாக நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் தேவனாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராக நாம் பார்க்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. அற்புதம் செய்கிறவராக நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை நாம் பார்க்கிற உயர்ந்த நிலைமையில் மேலானவராக நாம் விசுவாசிக்கும் போது, அதாவது வாழ்க்கையில் முக்கியமானவராக நாம் அவரை வைக்கும் போது, அதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அவரை எப்படி வைக்க வேண்டும்? எப்போதும் அவரை முக்கியமானவராக வைக்க வேண்டும். எப்போ நாம முக்கியத்துவத்தை கொடுக்க மறக்கிறோமோ அப்ப அவரை யாரா நினைக்கிறோம்? சாதாரணமானவராக நினைக்கிறோம். சாதாரணமான குடும்ப பின்னணியம் உள்ளவராக நாம நினைக்கிறோம். அவரை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நினைக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் முக்கியமாக நினைக்க வேண்டும். அவர் இல்லாமல் ஒன்று நடக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அவர் உபதேசம் பண்ணுகிறவைகளை கேட்க வேண்டும். அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை 100% தேவனாக விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவிசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு அநேகர்களுக்குள்ள வருகிற இந்த அவிசுவாசம், இதை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். என் பிள்ளைக்குள்ள விசுவாசம் இல்லையே, அவிசுவாசம் இருக்குதே, இப்படிப்பட்ட அவிசுவாசம் இருக்குதே என்று இயேசு ஆச்சரியப்படுகிறவராக இருக்கிறார். அதனால நமக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க முடியாமல் இருக்கிறது. அநேகருக்குள்ள அற்புதங்கள் செயல்பட முடியாமதற்கு காரணம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய பிரகாரம் விசுவாசிக்காமல் இருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது மத்தேயு 8வது அதிகாரத்துக்கு நாம் திரும்பிக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 100க்கு அதிபதியை அவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த செய்தியை ஏற்கனவே இந்த 100க்கு அதிபதி குறித்து நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமாக. ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்க்கிறேன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 9வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை இந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை இவன் விசுவாசித்தான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அத்தாரிட்டியை விசுவாசித்தான். 100க்கு அதிபதி, அதாவது 100 பேர் மேல இவனுக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. 100 சேவகர்கள் மேல இவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அத்தாரிட்டி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த 100 பேரும் இவன் வா அப்படின்னா என்ன செய்யணும்? வரணும். போ அப்படின்னா போகணும். இதை செய் அப்படின்னா செய்யணும். இந்த 100 பேர் மேல இவனுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியாக இந்த மனுஷன் இருக்கிறான். அப்போ இந்த 100க்கு அதிபதி இவனுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால இந்த அதிகாரத்தை இவன் பயன்படுத்துகிறான். அதிகாரத்தின்படி வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், செய் என்றால் செய்கிறான். அப்ப அதிகாரத்துக்கு
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இவன் அதனாலதான் விசுவாசித்தான், இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நான் 100 பேருக்கு அதிகாரி, ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அதிகாரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் 100 பேருக்கு அதிகாரியா இருந்து 100 பேருக்கும் எதை சொல்லுகிறேனோ அதை அவர்கள் செய்கிறார்கள் என்றால், எல்லாருக்கும் அதிபதியா இருக்கிற, எல்லாருக்கும் அதிகாரியா இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து சொன்னால் நடக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண மனிதன், அவருக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டு விட்டால், நீ 100 பேருக்கு அதிபதி என்று சொல்லிவிட்டால், 100 பேர் அவருக்கு கீழே கொடுத்து விட்டால், அவன் சொல்றதெல்லாம் என்ன செய்யுது? நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முழு மனிதகுலத்துக்கும் அதிகாரியாகிய ஆண்டவர் சொன்னால் எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை எல்லாருக்கும் அதிகாரியாக அவன் விசுவாசித்தான். அவர் அதிகாரம் உள்ளவர் என்று அவன் விசுவாசித்தான். தனக்கு மேல் அவர் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் அதிகாரம் உள்ளவர் என்று அவன் விசுவாசித்தான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் போது அதே மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனத்திலே, மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனம், இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு அதிகாரம் இருக்குன்னா அது எதுல இருக்கும்? பேச்சில இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை எதுல காட்டுவான்? பேச்சில காட்டுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர் பேசுவாங்க, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சிலருக்கு தெரியாது. உடனே பக்கத்துல உள்ளவங்களுக்கு அவர் யாரு இப்படி பேசுறாரு அப்படின்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இவர் தீவா அல்லது இவர் ஆறு அல்லது இவர் கலெக்டர், இவர் தாசில்தார், இவர் இன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எம்எல்ஏக்கு பிஏ ஏதாவது ஒண்ணு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பேசுறது எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் உள்ளதா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவராக போதித்தார். அந்த நாட்களில் வேதபாரகர்கள் போதித்தார்கள், ஆனால் அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக போதிக்கவில்லை. வசனத்தை போதித்தவர்கள் அதிகாரமுடையவராக போதிக்கவில்லை. இயேசு பேசும்போதே அவருடைய வாயிலிருந்து அதிகாரம் இருந்தது. கைகளை உயர்த்தி சொல்வோமாக. இயேசுவின் வார்த்தைகளில் அதிகாரம் இருந்தது. எல்லாரும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யார்? அதிகாரம் இவருக்கு எப்படி இருக்கு? இந்த அதிகாரம் பேச்சை கேட்டாலே, அந்த வார்த்தையை கேட்டாலே என்ன வரும்? ஸ்தோத்திரம். அதை செய்யணும் அப்படின்னு வரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். யாரும் உலகம் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கல, பரலோகம் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது. கைகளை காட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் பரலோகத்தின் தேவன். ஸ்தோத்திரம். நம்ம போல அவர் பேசவில்லை. ஒரு சாதாரண மனிதனை போல அவர் பேசவில்லை. ஒரு சாதாரண போதகரை போல பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் பேசுறது போல அவர் பேசவில்லை. இன்னும் அதிகாரத்தோட பேசினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு போதகர் பேசுகிறதை போல அவர் என்ன செய்யல? ஒரு பிரசங்கியார் பேசுகிறதை போல அவர் பேசவில்லை. அத்தாரிட்டியாக பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய உபதேசம், அவருடைய பிரசங்கம் எல்லாமே எப்படி இருக்கும்? அதிகாரத்தோடு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல ஆணவமா பேசுறதா இல்ல, அதிகாரத்தோட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த பிரசங்கத்தை மனிதர்கள் கேட்டார்கள். இந்த 100க்கு அதிபதியும் கேட்டிருக்கிறார். ஏன்னா சும்மா பேசுறது அதிகாரமா பேசினாலும் உண்மையில யாரா தான் இருக்கணும்? சொல்லுங்க. அதிகாரத்தோட பேசுறவங்க யாரா தான் இருக்கணும்? அதிகாரம் உள்ளவங்களா தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவருடைய பிரசங்கத்தை மற்றவர்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இந்த 100க்கு அதிபதியும் கேட்டிருக்கிறார். அவன் அதிகாரத்தில் இருக்கும்போது இவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். எனவே இயேசு அதிகாரம் உள்ளவர், எல்லார் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்று அவன் கண்டுகொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, லூக்கா 4:32, அவருடைய வசனம் அதிகாரமுடைய உள்ளதா இருந்தபடியால்
அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருந்தது? அதிகாரம் உள்ளதா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? இதை செய்யணும். அல்லேலூயா. இப்படித்தான் இருக்கணும். போனா சொல்லுங்க, போகணும். வானா வரணும். இதை செய்ய அப்படின்னா செஞ்சு செய்யணும். அதான் அதிகாரம். இதுதானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வாங்கம்மா, உட்காருங்கம்மா, இதை செய்யுங்களேன் அப்படின்னு இப்போ நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. செய்வீங்களா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்குவாங்க. எனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஒருவேளை அன்பா சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் அதிகாரம் என்கிட்ட இருக்குதுன்னா இதை செய்யணும், செய் அப்படின்னு நான் சொல்லணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரமுடையவராக போதித்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அசுத்த ஆவியை பார்த்து, போறியா போக மாட்டியா அப்படின்னு இயேசு கேட்டாரா? சொல்லுங்க. இல்ல. வியாதியே, நீ என்ன கொஞ்ச நாள் இருக்கிறியா அல்லது போறியா அப்படின்னு கேட்டாரா? இல்ல. பிசாசே, நீ ஆடிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்டாரா? இல்ல. இயேசு என்ன கேட்டாரு? ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதிகாரத்தோடு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். போ, அவ்வளவுதான். இதான் என்னது? அதிகாரம். போ அப்படிங்கறத கட்டளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை விட்டு வெளியே போ. அல்லேலூயா. அதிகாரத்தோடு கட்டளையிட்டார். அந்த அதிகாரத்துக்கு எல்லா அசுத்த ஆவிகளும் என்ன செய்வது? கீழ்ப்படிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்துக்கு எல்லாமே கீழ்ப்படியணும். அதிகாரத்துக்கு எல்லாமே கீழ்ப்படியணும். இயேசு அதிகாரமுடையவராய் போதித்தார். இயேசு அதிகாரமுடையவராய் பிசாசுகளை துரத்தினார். அந்த அசுத்த ஆவிகள் உடனே நான் போறேன் அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுக்கிட்டு எல்லாமே ஓடி போச்சது. கரைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. சாதாரணமாக இயேசு பேசவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் சாதாரணமாக பேசவில்லை. அவருடைய பேச்சில் அதிகாரத்தினுடைய அந்த மேலான அந்த கட்டளை அவருடைய பேச்சில் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க வேலை பார்க்கிற இடத்துலலாம் தெரியும் அவங்க மேல இருக்கிற அதிகாரத்தை எப்படி காண்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இன்னார் என்பதை என்ன செய்வாங்க, எப்படி காண்பிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு ஸ்தோத்திரம் அதிகாரமுடையவர், எல்லாவற்றுக்கும் மேல ஆளுகையுடையவர். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அசுத்த ஆவிகளை போ, போனா என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரே வார்த்தை தான், போனா அவ்வளவுதான். இதான் அதிகாரம். மனுஷனா இருந்தாலும் போகணும், பிசாசா இருந்தாலும் போனா போகணும், வியாதியா இருந்தாலும் போ அப்படின்னா போகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது என்ன? மனுஷனா காது கேக்குது, அவன் போனா என்ன செய்வான்? இவர் பெரிய ஆளு, இவர் தான் நமக்கு எஜமான், இவர் சொல்றாரு போ அப்படின்னு, நிக்காத போயா அப்படின்னாரு. நான் நிக்காம என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அசுத்தாமியா அது கூட காது கேட்கும், அதனால என்ன செய்யும், போ அப்படின்னு அது என்ன செய்யணும், போயிடும். வியாதிக்கும் காது கேட்குமா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது எப்படி போகும், அதுக்கு எப்படி காது கேட்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் காது உண்டு. அல்லேலூயா. மலைக்கும் காது உண்டு, மரத்துக்கும் காது உண்டு, வியாதிக்கும் காது உண்டு, மிருகங்களுக்கும் காது உண்டு.
ஹல்லேலூயா. உண்டா இல்லையா? சொல்லுங்க. மோசே மலையை பார்த்து பேசினான். மலையிலிருந்து என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. இயேசு மரத்தை பார்த்து பேசினான். மரம் என்ன செய்து போச்சு? பட்டு போச்சு. எல்லாவற்றுக்கும் காது உண்டு. எல்லாரும் உங்க சத்தத்தை கேட்கும். ஒரு அதிகாரத்தின் சத்தத்துக்கு அது எல்லாம் கேட்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் லூக்கா 4 அதிகாரம் 36வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். லூக்கா 4:36. லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, போனா போகுதுப்பா, இது என்ன வார்த்தையோ, இப்படி கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கட்டளையிட்டால் அப்படியே எல்லாம் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை, அவர் வல்லமையுள்ள நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. அவர் கட்டளையிட ஆகும். அவர் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு கட்டளையிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம எல்லாம் என்ன சொல்லுவோம்? அப்படியே உயிர் ஒன்றும் இல்லாம, நான் உண்மையில சொல்லுவாங்க எப்பவுமே, எனக்கு வேற எங்கேயும் அதிகாரம் கிடையாது. இந்த புல்பிட்ல நின்னா என்ன உண்டு? அதிகாரம் உங்க மேல எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. கைகளை உயர்த்த சொல்லுங்க. உண்மையா இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கட்டுப்பட்டவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இங்கதான் அதிகாரமா வார்த்தை வரும். வெளியில போனா ஒண்ணும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புல்பிட்ல ஸ்டேஜ்ல நின்னுட்டா இது தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்தில் ஆண்டவர் அதிகாரத்தோடு பேச வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நன்றி. அதைத்தான் நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு கட்டளையிட்டார். எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்ததை இந்த மனிதன் அறிந்திருந்தான். இந்த 100க்கு அதிபதிக்கு தெரியும். வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறான். இயேசுவின் அதிகாரத்தை அறிந்திருக்கிறான். இவனும் தன் வாழ்க்கையில் அந்த அனுபவம் உடையவனாக இருக்கிறான். ஏனென்றால் இவன் 100 பேரை பார்த்து சொன்னா 100 பேருக்கு மேல யாரை பார்த்தாலும் போக மாட்டாங்க. ஆனால் 100 பேர் பார்க்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க? கட்டுப்படுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆனால் 100 பேர் கட்டுப்படுவார்கள். அந்த அதிகாரத்தை குறித்து இவன் அறிந்திருந்தபடியினாலே ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கியின் புத்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம். சத்தமா யாராவது ஒரு வாசிப்போம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஏன்னா ராஜா, அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜாவா இருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால ராஜா சொன்னதை எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாரும் கீழ்ப்படியணும், செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன இயேசு கிறிஸ்து பரலோக ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ராஜா சொன்னா இந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நான் 100க்கு அதிபதி, என் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்றால் இந்த பரலோக ராஜாவுக்கு என்ன உண்டு? அவருடைய வார்த்தைக்கு சொல்லுங்க, அதிகாரம் உண்டு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்று விசுவாசித்தார். அத்தாரிட்டி உண்டு, அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தை கண்டுதான் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை, நாம் ராஜாவாக இருக்கிறாரே அந்த அதிகாரத்தை குறித்து நாம் அந்த அதிகாரத்தை விசுவாசிக்க வேண்டும் அல்லவா?
நாம் எல்லாரும் விசுவாசிக்க கடமைப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போக முன்பாக சீசர்களை பார்த்து கடைசியா சொன்ன வார்த்தை, வானத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி எல்லா அதிகாரமும் எனக்கு உடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எல்லா அதிகாரமும் உடையவராக இருக்கிறேன். இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்கள் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறேன். இந்த பூமியில் உள்ள மரங்கள் மேலும் செடிகள் மேலும் மிருகங்கள் மேலும் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் நான் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற வியாதிகள் மேலும் நோய்கள் மேலும் பிசாசுகள் மேலும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பூமியில என்னென்னலாம் இருக்குதோ, காணக்கூடியது இருக்குதோ காணக்கூடாது இருக்குதோ, அவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரமும் உடையவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலதான் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. இந்த எல்லா சீட்டுக்கும் மேல எல்லா துறைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, கர்த்தத்துவம் இமையில மாத்திரமல்ல மறுமையிலும் எல்லா பேர் பெற்றிருக்க எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு உயர்ந்தவர். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு உயர்ந்தவராய் இருக்கிறார். அப்ப உயர்ந்தவர் என்ன? அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். சகல துறைத்தனங்கள் அதுனா அதிகாரங்கள். இந்த பூமியில என்னென்ன அதிகாரம் உண்டோ, என்னென்ன போஸ்டிங் உண்டோ, சோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய கடலூர் பட்டணத்துல இருந்து சோத்திரம் இந்தியா தேசம் வரைக்கும் அது எம்எல்ஏோ எம்பியோ பிரதமரோ ஜனாதிபதியோ எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவர் யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. ஒரு பிரதமர் சொன்னா நடக்கும் என்றார், ஒரு ஜனாதிபதி ஆர்டர் போட்டா நடக்கும் என்றார். எல்லாவற்றிற்கும் தலைவராக இருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர். கைகளை உயர்த்தி ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லார் மேலும் அதிகாரம் உள்ளவர். அவர் உயர்ந்தவர், எல்லாருக்கும் தலைவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற சோத்திரம் பையனுக்கு தலைவர். சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் தலைவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா வல்லரசுக்கும் தலைவர். சோத்திரம். இந்த தலைவர் அவர் வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை. அல்லேலூயா. அவர் சொன்னால் நடக்கும். அவர் வார்த்தை அந்த அதிகாரத்தை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் அதிகாரத்தை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். போன வாரம் நான் என்ன சொன்னேன்? அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறத நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். இப்போ நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு எல்லாத்துக்கும் தலைவராய் இருக்கிறவரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. யாரா இருக்கிறது? தலைவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தலைவராய் இருக்கிறது அந்த அதிகாரம். தலைவராய் இருக்கிறவருடைய அதிகாரத்தை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். 1 பேதுரு
மூன்றாவது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு மூன்றாவது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. யாரானாலும் சரி, பூமியில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் மேல்பட்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். அவர் அந்த அதிகாரம் வானா வரணும், போனா போனோம், செய்யணும். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை போதும். கைகளை உயர்த்தாம சொல்லுவோமாக. ஒரு வார்த்தை போதும். ராஜா ரொம்ப பேச மாட்டாரு. என்ன பேசுவாரு? அதிகாரம் உள்ளவங்க எப்படி என்ன பேசுவாங்க? வளவளாடி பேசிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க. அதிகாரம் உள்ளவங்க அப்படி உட்கார்ந்து அப்படி உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். அதான் பானா வா, போனா போ. ஒரே வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அநேக காரியத்தில் பேசுகிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கும் போதே அவர் வார்த்தை தேவன் பேசினார். ஸ்தோத்திரம். அதிகாரத்தோடு பேசினார், கட்டளையிட்டு பேசினார். அல்லேலூயா. வீடுகளில் நீங்கள் போய் வாசிங்க. சங்கீதம் 33:6, எபிரேயர் 11:3, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். உண்டாக கடவுது என்று கட்டளையிட்டு அதிகாரத்தோட பேசினார். அல்லேலூயா. அதிகாரத்தினால இந்த பூமி அவருடைய உண்டாக கடவுது என்கிற அந்த வார்த்தை அதிகாரத்தோட புறப்பட்டு வந்தது. அவர் பூமி உண்டாயிற்று, வானம் உண்டாயிற்று, எல்லாம் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உண்டாக்குகிற வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? உண்டாக. சொல்லுங்க. உண்டாக கடவுது. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை எல்லாமே உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையினால எல்லாம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக உண்டாக்கும் அல்லது நீக்கும். அல்லேலூயா. ஆமென். உருவாக்கும் அல்லது அதை அகற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாரம் ஆண்டவர் இயேசு அதிகாரம் உள்ளவர் அல்லவா? அந்த அதிகாரத்தை விசுவாசித்தபடினாலே அதை கேட்டுதான் இயேசு ஆச்சரியப்பட்டார். எப்பா, என் அதிகாரத்தை இவன் ஒருத்தன் தான் என்ன செய்யறான்? சொல்லுங்க. விசுவாசிகள். இந்த இஸ்ரவேல் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குங்கிறது இவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனா இந்த 100க்கு அதிபதிக்கு, இந்த பிரஜாதி மனிதனுக்கு எனக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குங்கிறத இவன் தான் விசுவாசிக்கிறான். என்ன சொல்றான்? நீ அதிகாரம் உள்ளவ, மனுஷன் போனா போயிடுவான், வானா வந்துடுவான். என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் இப்போ படுத்த படுக்கையில இருக்கிறான், நீ இங்க இருந்தே போ அப்படின்னு சொன்னா அது போயிடும். அந்த அதிகாரத்தை இந்த 100க்கு அதிபதி 100க்கு 100 விசுவாசித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வேலைக்காரனே போனா போறானா? சொல்றேன். வியாதி போனா போகுமா போகாதா? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்துல போனா போயிடும் அப்படின்னு விசுவாசித்தான். ஒரு சாதாரண மனிதனுடைய காரியத்துக்கும் வியாதியின் காரியத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, கூடாதுதான். உண்மையிலே அப்படிதானே? உண்மை அதானே? ஆனா சத்தியம் உண்மை ஒன்று உண்டு. மனிதனே போய் என்றால் போகிறான் என்றால் வியாதியும் போய் என்றால் போகும். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு நீ யார்? நான் ரொம்ப சொல்லல, நான் டைம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், நீங்க அந்த வசனத்தை நாங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல
என்ன சொன்னார் தெரியுமா? 13வது வசனம், 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம். நீ போகலாம், நீ போகலாம். சரியா? நீ போனா போன்ற இப்ப நீயே போ, நீ வீட்டுக்கு போ. வேலைக்காரன் என்ன செய்யலாம்? உன்னை விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள். இந்த கட்டளை பாருங்க, அந்த கட்டளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கமர் ஆக கடவுள், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள், நீ போ. அவ்வளவுதான். அந்த அதிகாரம் உடனே அவன் என்ன பண்ணான்? வீட்டுக்கு போயிட்டான். ஏசியா சொன்னாரு, போகலாம். ஒரே வார்த்தை வீட்டுக்கு போனான். வேலைக்காரன் சுகமடைந்து இருக்கிறத பார்த்தான். அந்த நேரமே அவன் வேலைக்காரன் சஸ்தமாக இருந்ததை பார்த்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் குணமாக்குகிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சில வசனங்களை நான் இன்னைக்கு உங்களோட பேசலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். மார்க்கு 3:15. மார்க்கு 3:15. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தும். எல்லாரும் சொல்றீங்களா? 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரு? வியாதிகளை நீக்க. போ அப்படின்னா வியாதி நீங்கு அப்படின்னா நீங்கும். பிசாச போ அப்படின்னா போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்தை கொடுத்தார். வாயில நமக்கு இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாக இருந்தார். இயேசுவின் அதிகாரம் நமக்குள் இருந்தார். அதிகாரத்தை விசுவாசிக்கிறவர்களால் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை நாமும் பெற்றவர்களாய் இருந்தார். அல்லேலூயா. வியாதியை நீக்கும், பிசாசை நீக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 9:1. தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆண்டவர் சகல அதிகாரம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவருடைய சீஷர்களாய் வாழ்பவர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களும் நாம யாரு? இயேசுவின் சகோதரர்கள், இயேசுவின் சகோதரிகள். நீங்களும் நாம யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை என்ன உண்டு? வல்லமை, அதிகாரம் உண்டு. நீங்கள் நாம் யாரு? அவரை விசுவாசிக்கிறவர்கள். எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அத்தாரிட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அத்தாரிட்டியில இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை அதிகாரப்படுத்துவாராக. அல்லேலூயா.
தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்தை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்மை அதிகாரப்படுத்தும் போது வியாதி மாண்டா போகும், போனா போகும், எல்லாம் போனா போகும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை இயேசு செயல்படுத்தினார், அவருடைய சீஷர்களும் செயல்படுத்தினார்கள். ஆனால் இந்த 2024 வருஷங்களாக இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஊழியங்களில் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிற அந்த குறைவு கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எல்லாவற்றுக்கும். இந்த மனிதனே ஒரு மனிதன் வா போ அப்படின்னா போகும்போது இதுதான் எல்லாவற்றுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காரணம். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் சபைக்கு தருவாராக. நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம்.